ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. ஆதவர்ஜனா வந்து ஒரு அரசியல் அனாதை. காசை கொடுத்து எல்லா டிவி சேனலுக்காரன் யூடியூப் எல்லாத்துலேயும் காசை கொடுத்தா இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க. ஏர்போர்ட்டில் பேட்டி எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான். இப்போ அடுத்து வந்து விஜயோட சேருவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் சேர்க்கலை. ஏன்னா விஜய் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் நடக்க முடியும். ஆதவர்ஜனா போய் விஜய் சார்பில் பேட்டி கொடுத்துருந்தா அப்புறம் விஜய்க்கு என்ன மரியாதை இருக்குது? த்ரிஷாவே வந்து டக்குன்னு ஃபோனை போட்டு விஜய்கிட்ட பேசிட முடியாது. அந்த மாதிரியாக இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து புதுசாக ஒரு ஆள் காசு கொடுத்துட்டேன்றக்க அட்வான்டேஜ் எடுக்க விட மாட்டாங்க. 2 ஸ்டேட்டில் ஆகணும்னு நினச்சிருக்காரு, தமிழ்நாடு மற்றும் கேரளாவில். இவன் அவரை கொண்டு போய் அதிமுகவில் இருந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் எடப்பாடி எங்கே போய் சிஎம் ஆகிறது? அதுக்கு தான் ஆதவர்ஜனா வந்து திட்டமிட்டு செயல்படுகிறார். ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அது ஃபெயிலியர் போங்காகி போச்சு. திருமாவளவனை திமுக விட்டு உடைக்கணுன்றது தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. உடைக்க முடியல, இவரை இப்போ உடைச்சி விட்டாங்க. 2 நாக்கை வெட்டி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாருன்னா ஒன்று விஜய் ஒன்று பாலாஜி அப்படி காட்டியிருக்கலாம். டாட்டு நெஞ்சில் குத்துறதெல்லாம் எல்லோரும் குத்துறாங்க. 16 வயதிலே படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மயில் வந்து 9th படிக்க வரைக்கும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு. 10th ஆத்தா நான் 10வது பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வரும் பாருங்க. வந்ததுக்கப்புறம் அதை லைஃபே மாறிடும். அந்த மாதிரி தான் மேல் படிப்பு படிச்சுட்டு இருந்தார். பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே போகுதுன்ற மாதிரி மேலே படிக்கிறாப்புல. அதுக்கு தகுந்த கொஞ்சம் அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ரீசெண்டாக நடந்த டிசம்பர் 6ஆம் தேதி நடந்த இந்த புக்கு வெளியீட்டு விழாவில் நிறைய விஜய் அவர்கள் வந்து பேசிய விஷயங்கள் வந்து சர்ச்சையாச்சு. அதனால் ஆதவர்ஜனா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வெளியே போய்விட்டார். இன்னொரு பக்கம் வந்து இதை குறித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சி தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்கள் பார்வை கருத்து என்ன சார்? இல்லை அப்படி அதாவது திருமாவளவன் இருக்கிற கட்சி ஜெயிக்கணும்னா அவர் தனியாலாம் நிற்கணும். தனியாக நின்னா தான் அப்படி சொல்ல முடியும். ஓகே, தனியாக நின்று அவரோட சேர்ந்தாங்கன்னா தான் அப்படி சொல்ல முடியும். அதாவது என்னென்னா, ஆதவர்ஜனா வந்து இப்போ மத்திய அரசால் ஏவி விடப்பட்ட ஒரு ஏவலால் தான். ஓகே. ஏன்னா அவங்க மாமனார்கிட்ட நிறையா பணம் இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய சரவணா ஸ்டோர் அதிபர் இருக்கார். அவர் நடிக்கலாம், தப்பு கிடையாது, பணம் இருக்குது. ஆனால் அவர் வந்து ரஜினிகாந்த் ஈக்குவலாக வர முடியுமா? இல்லை விஜய் அஜித் மாதிரி வர முடியுமா? வர முடியாது. அவர் 100 கோடி வேணால் போட்டு படம் எடுக்கலாம். ஆனால் சரவணனாக தான் பார்ப்பாங்க. ஒரு நடிகர் அது படம் என்ன பார்ப்பேன். இந்த போன படம் எடுத்தார் கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடி. எவன் போய் பார்த்தான் படத்தை? அது பரபரப்பை ஏற்படுத்தினா கூட எவனும் போய் தியேட்டரில் குடும்பத்தோடலாம் சரவணன் படத்தை பார்க்க மாட்டாங்க. அது பார்க்குறவர்களும் இருப்பாங்க. ஸோ அது வேறு கதை. ஆனால் அவர் வந்து ஒரு நடிகராக வரலாமே தவிர அஜித் விஜயாலாம் வந்துட முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஆதவர்ஜனா என்கிற நபர் வந்து நம்ம லெஜண்ட் சரவணன் மாதிரி தான். திரைப்படத்தில் லெஜண்ட் சரவணன் பெரிய பிஸ்னஸ் மேனு, வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸில் பெரிய அறிவாளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் திரைத்துறைன்னு வரும்போது அவர் ஒரு காமெடி பீஸாக பார்த்தாங்க. அப்புறம் பல்வேறு சர்ச்சைகள் வச்சு குட்டையாக இருக்கவன் நடிக்கக்கூடாதா, கருப்பாக இருக்கவன் நடிக்கக்கூடாதா அப்படின்னா இப்படியே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாமே தவிர ஒரு பெரிய ஸ்டாராலாம் அவர் ஆக முடியாது. ஓகே. அதே மாதிரி தான் அந்த ஆதவர்ஜனா கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியில் மாமனார் காசு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஊர்க்குருவி வந்து பருந்தாகாதுன்றக்காக தான் இது ஊர்க்குருவி. இது வந்து பருந்தாகணும்னு ஆசைப்படுது. எப்படின்னா அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரியும் இது மாதிரியும் நம்ம அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அகில இந்திய அளவில் ஏற்படுத்தினான்னா நம்ம வந்து லோக்கலில் காசை கொடுத்து நம்ம பரபரப்பாக இருக்கணும், சேனல்காரனுக்கு அசைன்மெண்ட்காரனுக்கெலாம் காசை கொடுத்து டெய்லி நம்ம இன்டர்வியூ வரணும், அது வரணும், நம்மளை பற்றியே டாக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ஆளோடைய ஒரு கணக்கு. ஸோ அந்த வகையில் ஏற்படுத்தும் போது கட்சிக்கு அவப்பேராருன்னு அவர் தூக்கி போட்டார். இப்போ போய் வந்து விஜய் வந்து இப்போ சேர்க்க மாட்டேன்ட்டாப்புல. விஜய் சேர்க்க மாட்டேன்ட்டாப்புல, நீங்கள் நண்பராகவே இருங்க, தூரத்திலே இருங்க, ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, விஜய் வந்து என்ன பண்ணுறாப்புல, சேர்க்க மாட்டாப்புல. விஜய் இப்படி ஆள்லாம் கட்டி மேய்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். வெளியிலேருந்து காசை கொடுக்குறேன்னா வாங்கிடுவேன், ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன்னா வருவேன். என் கட்சியில் உட்காந்துட்டு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, டெய்லி ஃபோனை போடுவேன், பேசுவேன், நான் எவன்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் விஜய். ஆனால் மாநாட்டிற்கு இவர் தான் செலவு பண்ணார் அப்படின்னு. மாநாட்டுக்கு செலவு பண்ணலாம், கிட்ட விட்டாரா?
ஓகே. விடலைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கு. அவருக்கு வந்து குறுகிய நண்பர்கள் தான், 1 2 நண்பர்கள் தான் இருக்காங்க. விமானத்தில் போனாலும் எங்கே போனாலும் ரூம் போட்டாலும் ரூமில் தங்கினாலும் அவங்களோட தான் தங்குவார். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது என்னென்னா, இப்போ த்ரிஷாவே வந்து டக்குன்னு ஃபோனை போட்டு விஜய்கிட்ட பேசிட முடியாது. இப்போ நண்பராக இருந்தால் கூட ஓகே. அந்த மாதிரியா இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து புதுசாக ஒரு ஆள் காசு கொடுத்துட்டேன்றக்க அட்வான்டேஜ் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கட்சியில் சேராமல் இப்போ போய் எடப்பாடிகிட்ட போய் சொல்லி அந்த கட்சியில் சேர்ந்து இப்போ அவர் கொடுத்துருக்க அடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அது ஃபெயிலியர் போங்காகி போச்சு. திருமாவளவனை திமுக விட்டு உடைக்கணுன்றது தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. உடைக்க முடியல, இவரை இப்போ உடச்சி விட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? உடச்சி விட்டவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ திருப்பி விஜயை போய் ஆட்டையை கிடைக்குன்னா விஜய் சேர்க்க மாட்டான்னொடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பாரு. இப்போ அதிமுக தான் நம்ம உடைக்க போகிறோம், உடைச்சிட்டோம் ஏற்கனவே. இந்த ரெட்டலையை பிடுங்கி இவங்களுக்கு கொடுக்க போகிறோம். யாருக்கு? எதிர் குரூப்புக்கு. ஒன்று எடப்பாடி வராரான்னு கேளு, இல்லைன்னா ரெட்டலையை பிடுங்கி யாருக்கா கொடுத்து கட்சியை உடச்சிடுவோம், அதற்கான வேலையை போய் பாருன்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அதிமுகவில் சேர்ந்துருக்காப்புல. அதிமுகவில் எடப்பாடி அவ்வளோ சாதாரணமான ஆள். எடப்பாடி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானி. எப்படி வந்தார் பார்த்தீங்கல்ல, அவர் எப்படி பதவிக்கு வந்தார், யாரோட தயவும் இல்லாமல், யாரோடைய அனுமதி இல்லாமல், தன்னோட உழைப்பால் மட்டுமே முன்னேறி, தன்னோட அறிவாலையும் தன்னுடைய பேச்சாற்றல்னாலையும் தான் அவர் வந்தார் சிஎம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அதனால் அவர் இவரை விட பெரிய ஆள். சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயை பற்றி பேசும்போது டிவிகே தலைவராக இருக்கார். இப்போ அவர் தொண்டனா வந்து ஒரு சில நடிகர்கள் வந்து இணைஞ்சு செயல்படுறாங்க. யாருன்னா இப்போ குறிப்பிட்டு பாலாஜி அவர்கள் வந்து டாட்டூவை வந்து அவரும் நெஞ்சில் குத்திருந்தார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நாக்கை வெட்டி இருந்தால் இன்னும் நல்லா பப்ளிசிட்டி. 2 நாக்கை வெட்டி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாருன்னா, ஒன்று விஜய், ஒன்று பாலாஜி அப்படி காட்டியிருக்கலாம். அந்த மாதிரி வித்தியாசமாக எதாவது பண்ணும். இந்த டாட்டு நெஞ்சில் குத்துறதெல்லாம் எல்லோரும் குத்துறாங்க. இருந்தாலும் அடுத்து வருமானம் வேணும்ல. எல்லாருக்கும் ஒரு தொழில்னு ஒன்று இருக்குது. பெரிய நடிகர்கள் அவர்களோட சேர்ந்து போய் டாட்டு குத்தி காட்டினா அவர் சந்தோஷப்படுவார்ல, பரவாயில்லையே நமக்காக குத்திருக்கானே, ஏதாவது ஒரு பதவி தருவாங்க, அதை வச்சு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அந்த விஜய் அவர்களை வந்து அதிமுகவில் இணைக்கிறதுக்காக வேலைகள் நடக்குதா அப்படின்ட்டு செய்திகள் நிறைய விஜய் இதுங்க அதிமுக அப்படி இணைஞ்சு செயல்பட, ஏன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போட்டியிடுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. வேற அதிமுக விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் சிஎம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. 2 ஸ்டேட்டில் ஆகணும்னு நினச்சிருக்காரு, தமிழ்நாடு மற்றும் கேரளாவில். தமிழ்நாட்டில்னால ஆகணும் 2026லன்னு பார்த்துட்டு அவரை கொண்டு போய் அதிமுகவில் எப்படி சேர்ப்பீங்க? சேர்க்க முடியாது. அப்புறம் எடப்பாடி எங்கே போய் சிஎம் ஆகிறார்? அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா வந்து திட்டமிட்டு செயல்படுகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திருமாவளவனையும் விஜயும் ஒன்று சேர்த்து அதிமுகவில் ஒன்று கொண்டு போயிட்டு ஒன்றா சேர்த்து திமுகவை அழிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளிப்பட்டிருக்கு. இதை பற்றி நான் உங்கள் கருத்து? அதான் இதை நம்ம முதல்ல சொன்னதே நம்ம தான். முதல்ல 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஊவி ஆதவ அர்ஜுனா அப்படின்னு ஒரு இதை போட்டு, இது யார் இறக்கி விட்டது, யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் 3 மாதத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்கு முதல்ல ஆதவ அர்ஜுனா யார் ஏவி விட்டது, ஆதவ அர்ஜுனோட பிளான் என்ன அப்படின்றத நம்ம தான் முதல்ல போட்டிருக்கோம். அதன்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து விஜயோட சேருவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் தான். ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் சேர்க்கலை. ஏன்னா விஜய் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் நடக்க முடியும். ஆதவ அர்ஜுனா போய் விஜய் சார்பில் பேட்டி கொடுத்துருந்தா அப்புறம் விஜய்க்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ அதனால் விஜய் சேர்க்க மாட்டாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே அதிமுகவில் போய் சேர்ந்து இப்போ அந்த வேலையை அங்கேருந்து பார்க்குறது. ஓகே. அவர் எழுதி கொடுத்த கொள்கையை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரும் அதெல்லாம் ஆதவ அர்ஜுனா வந்து எப்படின்னா, அதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிற ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு அரசியல் அனாதை. புரியுது அவங்களுக்கு? அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் காசை கொடுத்து எல்லா டிவி சேனலுக்காரன் யூடியூப் எல்லாத்துலேயும் காசை கொடுத்தா இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க. கேவலமாக முந்தா நாள் மீடியாவில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு வேலை பண்ண, டெல்லியில் போய் சார் ஒரு லைன் யாருன்னே தெரில, அவன்கிட்ட போய் ஏன்டா கெஞ்சிறீங்க அப்படின்னா, பாவம் அந்த ரிப்போர்ட்டர்களுக்கு என்ன ப்ரெஷர்னால், இங்கே உள்ளவன் காசை வாங்கிட்டு ஹெட் ஆஃபீஸில் இருக்கவன் அவர் அவரை போய் பேட்டி எடுத்துகிட்டு அவன் ஏரியா ரிப்போர்ட்டர் அனுப்புவான். அவன் பாவம் என்ன பண்ணுவான், இவன் பேட்டி கொடுக்காம போயிட்டான்னா ஆஃபீஸில் ஏற்றுவாங்க இல்லை, காசையும் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரியே கேவலமாக போய் சார் கொஞ்சம் பேட்டி வேணுன்னு அவர் என்னமோ ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரியும் அவர் ஏதோ திடீர்னு நீங்கள் பார்த்துட்ட மாதிரியும் கொண்டு போய் கேவலப்படுத்துகிறேன். இது பூரா பணம் செய்யக்கூடிய வேலை. ஓகே. ஏன்னா காசை இங்கே கொடுத்துருவான், அந்த ரிப்போர்ட்டருக்கு காசு தர மாட்டாங்க. இங்கே அசைன்மெண்ட்டில் காசை வாங்கிட்டு இவனை 1 to 1 எடுக்கிறது, டெல்லியில் பேட்டி எடுக்கிற அளவுக்கு, ஏர்போர்ட்டில் பேட்டி எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து என்னென்னா எல்லாமே காசு தான். ஓகே சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஊருக்கு போய் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவரை பற்றி ஒரு சர்ச்சை கிளம்பிட்டே இருக்கும். தினந்தோறும் புதிய புதிய செய்திகள் வெளிவந்துட்டுருக்கோம். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அமைதியாகவே இருக்கார். அது என்ன தான் சார் அவரோட நடவடிக்கையாக இருக்குது?
அவரோட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ நீங்கள் 16 வயதிலே படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மயில் வந்து 9th படிக்க வரைக்கும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. 10th ஆத்தா நான் 10வது பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வரும் பாருங்க. ஓகே. வந்ததுக்கப்புறம் அதை லைஃபே மாறிடும், பெரிய பிள்ளையாயிரும். இது ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப அடக்கி வாசிக்கும். அப்புறம் லவ் மட்டும்தான் பண்ணும். ஓகே. டாக்டரோட மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர வேறு எங்கேயும் மயிலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இது. மேல் படிப்பு படிச்சுட்டு வந்தார்ல, ஏன்னா அந்த மாதிரி இந்த இதில் வந்து பாரதி ராஜா பார்த்து சொன்னேன், பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே போகுதுன்ற மாதிரி மேலே படிக்கிறாப்புல. அறிவு கொஞ்சம் வளர்ச்சி முதிர்ச்சி அப்படின்னு வரும்போது, அது வெளிநாட்டு படிப்பு ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வரும்போது அதுக்கு தகுந்த கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி வந்திருக்குமோ அப்படின்னு. நீங்கள் ஒரு அண்ணாமலை அப்படியே தான் இருக்கணும், நாசமாக போகணுன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை நல்லா வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு அறிவு முதிர்ச்சியோட அரசியல் முதிர்ச்சியோட நல்லா பேசி நல்லா வரணும்னு தான் நினைக்கிறோம். அதன்படி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கார். ரொம்ப ரொம்ப பழைய மாதிரிலாம் ரொம்ப இதாக பேசுகிறது இல்லை. இப்போ அந்த ஆக்ஸ்போர்ட் படிப்புன்றது அது ஒரு இதாக தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி.